வணக்கம் தமிழன் ட்ரேடர்ஸ். இந்த பதிவில் வந்து சிஸ்டமேட்டிக்காக டே ட்ரேடிங் எப்படி பண்ணலான்றதை வந்து பார்க்கலாம். ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து பெரிய ட்ரேடர்ஸ் சொல்கிறேன். நிறைய பேர் வந்து அவங்களுடைய ட்ரேடிங்கை வந்து ஆட்டோமேட் பண்ணியிருப்பாங்க. அதில் சிலது வந்து செமி ஆட்டோமேட்டடாக இருக்கும். அதுவே அந்த பேட்டர்ன்லாம் ஐடென்டிஃபை பண்ணி எங்கே என்ட்ரி ஆகணும், எங்கே என்ன ஸ்டாப் லாஸ் வைக்கணும், எங்கே எக்ஸிட் ஆகணும், இது எல்லாம் டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து அந்த அதே டைமில் வந்து இந்த பொசிஷன் சைஸும் வந்து செட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து அவங்க ஆட்டோமேட் பண்ணியிருக்காங்கன்றதோட இது ஒரு டிஃபைன்டு ப்ரொசீஜர், ப்ராஃபிட்டபிள் ப்ரொசீஜர். அதனால தான் வந்து அதை ஃபிக்ஸ்டாக வந்து ஆட்டோமேட் பண்ணி வச்சுருக்காங்க. மேபி சில செமி ஆட்டோமேட்டட் இதில் அந்த கன்ஃபர்மேஷன் இல்லை நடுவில் பிரேக் ஆகி வெளியே வர்றது, இது போல் இது மட்டும்தான் வந்து மேனுவலாக பண்ணுவாங்க. ஸோ இந்த இதில் வந்து அந்த பொசிஷன் சைஸ் எடுத்துக்கின்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம 1,00,000 வச்சுருக்கேன்னா அது எல்லாத்தையும் ஒரே ட்ரேடில் போட்டு ட்ரை பண்ணக்கூடாது. ஸோ அதை வந்து எத்தனை முறை ட்ரேட் பண்ணணும், இல்லை எத்தனை ஸ்ப்ளிட் பண்ணலான்றதை வந்து நம்ம முதல்ல டிஃபைன் பண்ணிக்கணும். இப்போ 1,00,000 வச்சுருக்கீங்கன்னா அதை ஒரு 10 டிவைட் பண்ணிவிட்டு ஒரு 10 ட்ரேட் பண்ணுறதோ, இல்லை 10 ஸ்டாக்கில் டிஃப்ரெண்ட் ஸ்டாக்கில் பண்ணுறதோ, அதை முதல்ல முடிவு பண்ணிக்கணும். இல்லை நீங்கள் ஸ்டாப் லாஸ் டிரைவ் பண்ணுவீங்கள, ஸ்டாப் லாஸ் வந்து வர வேல்யூ வச்சு, இப்போ நீங்கள் வந்து ஒன்று வந்து ஸ்டாப் லாஸ் வந்து 1 வச்சா போதும்னு நினைக்கிறீங்க, இன்னொன்று வந்து ஒரு 3 வைக்கணும் அப்படின்னு இருக்கீங்க. ஒரே ஸ்டாக் பேஸ் பண்ணி நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அப்போ அந்த ஒரு பொசிஷனில் 1 ஸ்டாப் லாஸ் செட் பண்ணுறீங்க இல்லை, அந்த 1 பொசிஷனுக்கும் அந்த 4 பொசிஷனுக்கும் நீங்கள் ஒரே லாட் சைஸ் வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணக்கூடாது. ஒன் ஸ்டாப் லாஸ் வச்சு பண்ணுற இதில் லாட் சைஸ் வந்து 4 ஸ்டாப் லாஸ் பண்ணும்போது அது 1/4 இருக்கணும். ஸோ அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. அதுக்கப்புறம் அந்த என்ட்ரி பாயிண்ட்லாம் வந்துட்டு இங்கே டிஃபைன்டாக இருக்கணும். அந்த பர்டிகுலர் அந்த கன்சாலிடேஷன் பிரேக் அவுட் ஆகட்டும், இல்லை சப்போர்ட் லெவல் ரிவர்சல், இல்லை இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் ரிஜெக்ஷன். ஸோ அந்த 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 பாயிண்டில் நீங்கள் என்ட்ரி ஆகிறது, அப்புறம் அதுக்கான ஸ்டாப் லாஸ் செட் பண்ணுறது, அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு டிஃபைன்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் இங்கே டார்கெட் செட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, இந்த டார்கெட் வந்து மினிமம் டபுள் த லெவல் ஆஃப் த ஸ்டாப் லாஸ் இருக்கணும். ஏன்னா இப்போ ஒரு 10 ட்ரேட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, அதில் வந்து நம்ம எல்லா ட்ரேடும் வின் பண்ணுறோன்றது வந்து அதுக்கான ப்ராபிலிட்டி ரொம்ப கம்மி. ஸோ அந்த பார்க்கும்போது ஓவராலாக வந்து நம்ம வின்னராக போகிறோன்னு தான் பார்க்கணும். ஸோ மேக்ஸிமம் வந்து நம்ம அதில் ட்ரை பண்ணுறது வந்து மேஜர் ட்ரேடிங் வந்து வின்னிங்காக இருக்கணும். இப்போ 10ல் வந்து ஒரு 6-7 வந்து வின் பண்ணணும், இல்லை 3-4 வந்து லூஸ் ஆனால் பரவாயில்ல. ஸோ இப்போ சில டைம் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாரி வந்து மார்க்கெட் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணல, உங்களுடைய லாஸ் ட்ரேடு பர்சன்டேஜ் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு 6 இது லாஸ் பண்ணியிருக்கீங்க, 4 வந்து தான் வின் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் அன்றைக்கி வந்து லாஸோடு வெளியே போவீங்க. அதனால தான் வந்து இப்போ நம்ம அந்த ட்ரேட் சூஸ் பண்ணுறதே வந்து ஸ்டாப் லாஸ் வந்து கம்மியான லெவல்லையும்
அதோட டார்கெட் வந்து அட்லீஸ்ட் 2 மடங்கு மேலேயாச்சும் இருக்கிறதா வந்து பார்க்கணும். ஸோ அதுக்காக இண்டிகேட்டர்ஸ்லாம் நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணி அது செட் பண்ணுற டார்கெட்டும் வந்து வேலிடாக இருக்கணும். அதையும் பிளைண்டாக பண்ணிடக்கூடாது. டபுள் த சைஸாக பண்ணணும், தேர்ட் 3 மடங்கு பண்ணணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அது மாதிரி ட்ரேடிங்கை சூஸ் பண்ணணும். ஸ்டாப் லாஸ் கம்மியாகவும் டார்கெட் அதிகமாகவும் இருக்க மாதிரி. இன்னொன்று வந்து இந்த ட்ரைலிங் ஸ்டாப் எக்ஸிட், இது வந்து இன்னும் உங்களுக்கு அந்த உங்கள் ப்ராஃபிட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல ஆப்ஷன். ஸோ இப்போ ட்ரெண்டில் இருக்கிற ஸ்டாக்கில் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா அப்போ வந்து நீங்கள் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி அந்த உங்கள் ஸ்டாப் லாஸை வந்து மூவ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மேலே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே போகணும். எக்ஸாம்பிளுக்கு இந்த ரிலையன்ஸ் கேபிட்டல் ஸ்டாக்கை வந்து நம்ம எடுத்துப்போம். இப்போ இது ஒரு டவுன் ட்ரெண்டில் இருக்குது. இங்கே ஒரு கன்சால்டேஷன் இருக்குது உங்களுக்கு. ஸோ இந்த கன்சால்டேஷனை நீங்கள் பிரேக் பண்ணும்போது நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணலாம். இப்போ வந்து நான் ஆக்சுவலாக ப்ரிஃபர் பண்ணுறது இந்த ட்ரெண்டில் இருக்கிற கன்சால்டேஷன் பிரேக் அவுட் தான் ட்ரேடிங்க்கு. ஏன்னா வந்து உங்களுக்கு இதில் வந்து ஸ்டாப் லாஸ் டிஃபைன் பண்ணுறது, அதே போல் உங்களோட மூமெண்ட்டும் வந்து அந்த பிரேக் பண்ணதுக்கப்புறம் மூமெண்ட்டும் வந்து நல்லா அக்ரெசிவாக இருக்கும். ஸோ அந்த பிரேக்கிங் பாயிண்ட்டும் பார்த்திங்கன்னா இப்போ இது ஹை வால்யூமோட பிரேக் ஆகுது பார்த்தீங்களா, பிரேக் ஆகிட்டு திரும்ப அந்த பிரேக்கான லெவலை ரீடச் பண்ணி இந்த ஏற்கனவே அந்த சப்போர்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மூவ்மெண்ட் வந்து நீங்கள் ஆல்மோஸ்ட் 99% வந்து ட்ரெண்ட் சைடில் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேட் பண்ண வந்து உங்களோட வின்னிங் ப்ராபபிலிட்டி வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இதில் வந்து உங்கள் என்ட்ரி பாயிண்ட் வந்து இது வந்து உங்கள் என்ட்ரி பாயிண்ட்டு. அவங்க ஸ்டாப் லாஸ் வந்து இது வந்து உங்கள் ஸ்டாப் லாஸாக இருக்கும். ஸோ உங்கள் டார்கெட் செட் பண்ணுறது வந்து நீங்கள் உங்கள் இந்த ரிவார்ட் ரேஷியோ வந்து மினிமம் 2x வந்து செட் பண்ணலாம். இதில் யூஸ்வலாக நீங்கள் எது வரைக்கும் செட் பண்ணலான்னா அட்லீஸ்ட் மினிமம் இந்த லெவல் வரலையும் பண்ணலாம். நீங்கள் 9.25 இருக்குங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் 9.25 வந்து ஸோ இந்த கன்சால்டேஷனுக்கு மேலே அதோட ப்ரீவியஸ் ட்ரெண்ட் வேல்யூ எங்கே இது இருக்கோ நீங்கள் அது வரலையும் நீங்கள் செட் பண்ணலாம். ஸோ இது டபுள் த ஸ்டாப் லாஸ் அமௌண்ட் இருக்குங்களே. ஸோ ஆல்மோஸ்ட் 3.5 லெவல் வரலையும் செட் பண்ணலாங்க. ஆக்சுவலாக இது ஒரு மெத்தட். கன்சால்டேஷனுக்கு முன்னாடி எந்த லெவல் இருந்ததோ அதே லெவல் வந்து உங்களுக்கு இங்கே ரீட்ரேஸ்மெண்ட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு மூவ் ஆகணுன்றது வந்து இது இல்லைனாலும் நீங்கள் இன்னொன்று வந்து இப்போ நீங்கள் ட்ரையலிங் ஸ்டாப்பில் செட் பண்ணணுன்னு நினைக்கிறீங்க. ஸோ உங்களது வந்து இப்போ இந்த பாயிண்டில் வந்துட்டு இந்த ப்ரீவியஸ் லோ இங்கே இருக்குங்களே, இது பிரேக் பண்ணி பெருசாக பிரேக் பண்ணி இது வந்து உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸாக மாறுதுங்களே. ஸோ நீங்கள் இந்த லைனை வந்து உங்கள் நெக்ஸ்ட் ஸ்டாப் லாஸை வந்து இங்கே செட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இந்த ரிவர்சலுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ அதுக்கு அடுத்தது உங்களுக்கு இங்கே ரிவர்ஸ் ஆகுது. ரிவர்ஸ் ஆகி இந்த பாயிண்ட் வந்து உங்களுக்கு ஒரு ரிவர்சல் பாயிண்ட்டாக வந்து இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் வந்து நீங்கள் உங்கள் ஸ்டாப் லாஸை வந்து ட்ரையலிங் ஸ்டாப் லாஸ் வந்து நீங்கள் இங்கே மூவ் பண்ணிக்கலாம்.
இது இது போனதுக்கப்புறம் உங்களுக்கு இங்கே ஒரு சின்ன ரிவர்சல் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அடுத்து வந்து உங்கள் ஸ்டாப் லாஸ் வந்து இந்த இடத்துல நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு இந்த ஒரு 2 ரிவர்சல் பாயிண்ட்ஸு ரிவர்ஸ் ஆகிருக்கு. ஸோ இங்கே மூவ் பண்ணிங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் உங்களோட நெக்ஸ்ட் லோ இருக்குது பார்த்தீங்களா, இங்கே பண்ணுவீங்க, இங்கே பிரேக் ஆகிட்டு வெளியே வந்துடும். ஸோ உங்களோட ப்ராஃபிட் வந்து ஆல்மோஸ்ட் உங்கள் ஸ்டாப் லாஸோட ஒரு 4 மடங்கு வந்து நீங்கள் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுற மெத்தட் யூஸ் பண்ணாலோ, இல்லை அந்த ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் பேஸ்ட் அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் ஒரு மூவ் ஆச்சுங்களா, அதை பேஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணாலோ, இல்லை வந்து இந்த உங்களோட ப்ரீவியஸ் மூவ்மெண்ட் வந்து உங்கள் கன்சல்டேஷனுக்கு அப்புறம் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இது பண்ணாலும் உங்களுக்கு இருக்கும். இன்னொரு மெத்தட் வந்து நீங்கள் உங்களுடைய ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிட்டு நீங்கள் அதில் கூட பண்ணலாம். இப்போ உங்கள் இந்த ப்ரீவியஸ் இந்த பாயிண்ட்டை வச்சு வரைஞ்சிக்கோங்க. ஸோ வரைஞ்சிங்கன்னா இது உங்கள் ட்ரெண்ட் லைனாக இருக்குது. நீங்கள் அந்த ஸ்டாக்கோட மூவ்மெண்ட் வந்து அதுக்குள்ளே அந்த சேனலுக்குள்ளே தான் இருக்கும். நீங்கள் வந்து உங்கள் ஸ்டாப் லாஸை வந்து இந்த லைன்லேயே வந்து செட் பண்ணிட்டு வரலாம். இல்லைன்னா வந்து உங்களோட இந்த மூவிங் ஆவரேஜை கூட யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் வந்து இந்த 14 மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ணிங்கன்னா வந்து ஓரளவுக்கு அந்த கரெக்டாக இருக்கும். ஸோ உங்கள் ஸ்டாப் லாஸ் வந்து இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலேயே இருக்கிற மாதிரி, சாரி, மூவிங் ஆவரேஜ் 14 மூவிங் ஆவரேஜுக்கு மேலேயே இருக்க மாதிரி பார்த்துக்கிட்டிங்கனாலும் உங்களால் மேக்ஸிமம் ப்ராஃபிட் எடுக்க முடியும். இது இல்லைன்னா இந்த சூப்பர் ட்ரெண்ட் மெத்தடு, ஃபிபோனசி ஸோ உங்கள் நெக்ஸ்ட்டு லெவல் வந்து பிரேக் பண்ணதுக்கப்புறம் இது ஒரு லெவல், அடுத்த லெவல் வந்து இது, அதுக்கு அடுத்த லெவல் 6.1, இது அதுக்கு அடுத்தது. ஸோ இது வந்து 1 வந்து இந்த மேக்ஸிமம். ஸோ இந்த ஃபிபோன் ட்ரெண்ட் பேஸ்டு ஃபிபோனசி எக்ஸ்டென்ஷன் இருக்குங்களா, இது யூஸ் பண்ணிங்கனாலும் உங்களுடைய டார்கெட்டை வந்து நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கலாம். உங்கள் ஸ்டாப் லாஸையும் வந்து உங்கள் ஸ்டாக் மூவ்மெண்ட்க்கு ஏற்ற மாரி மூவ் பண்ணிட்டு வரலாம். இன்னும் கொஞ்சம் இன்னும் சில எக்ஸாம்பிள் எடுக்கணும்னா, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கன்சால்டேஷன் இருக்குது. ஸோ இந்த கன்சால்டேஷன் பிரேக் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இப்போ ட்ரேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல என்ட்ரி, உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் வந்து இந்த இடத்துல வச்சுருப்பீங்க. ஸோ இதுலேருந்து ஒரு 2x வைக்கலாம். இல்லைன்னு வச்சுங்களேன், இந்த கன்சால்டேஷன் ரீட்ரேஸ்மெண்ட் இருக்குங்களா, ஸோ இந்த லெவலுக்கு வந்து உங்களுக்கு மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ அந்த இந்த இந்த லெவல் செட் பண்ணிக்கலாம். இல்லை வந்து உங்களோட இந்த ப்ரீவியஸ் சப்போர்ட் லெவல் இந்த லெவலுக்கு வைக்கலாம். அடுத்த லெவல் வந்து இது. ஸோ நீங்கள் இந்த ப்ரீவியஸ் சப்போர்ட் லெவல் கூட பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். இல்லைன்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணி பண்ணலாம். இல்லை உங்களை மூவிங் ஆவரேஜ் பேஸ் பண்ணி நீங்கள் மூவ் பண்ணியிருக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இந்த ட்ரெண்டில் வந்து உங்களுக்கு ட்ரையாங்கிள் பேஸ்ட் ஸோ ஒன்ஸ் இது கிராஸ் பண்ண உடனே பிரேக் ஆகுது பார்த்தீங்கன்னா, ஹை வேல்யூமோட இந்த பிரேக் ஆன உடனே நீங்கள் இங்கே பை பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஸ்டாப் லாஸ் இங்கே செட் பண்ணிங்க. இது ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான அமௌண்ட்டு. ஸோ இது மேக்ஸிமம் இதோட மூமெண்ட் வந்து உங்களுக்கு வந்து
டு இந்த பாயிண்ட் வெளியே இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகம். ஸோ இதுக்கப்புறம் போனாலும் அடுத்த லெவல் வந்து இந்த லெவலில் இருந்து இந்த லெவல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லெவல் வரையும் உங்களுக்கு வர்றதுக்கான சான்சஸ் அதிகம். அந்த ஃபிபோனாச்சி ட்ரெண்ட் எக்ஸ்டென்ஷன் போட்டிங்கன்னா ஓரளவுக்கு வரும். ஸோ உங்களுக்கு இந்த 0.38% வந்து ஒரு ரிவர்சல் வந்துருக்கு. வந்திருந்தாலும் அதுக்கப்புறம் வந்து இது பிரேக் பண்ணிவிட்டு உங்களுக்கு 100% வரலையும் மூவ்மெண்ட் இருக்குன்னு. ஸோ இதில் வந்து இப்போ இந்த ஸ்டாப் லாஸ்க்கும் இந்த ஸ்டாப் லாஸ் டிஃப்ரென்ஸும் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நீங்கள் இதில் ரொம்ப கம்மியான ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணிப்பீங்க. இங்கே ஹை வால்யூமில் நீங்கள் வந்து இங்கே ட்ரேடிங் என்ட்ரி ஆகலாம். இப்போ இங்கே கம்பேர் பண்ணும்போது நீங்கள் உங்களோட ஸ்டாப் லாஸ் ஆல்மோஸ்ட் இந்த பாயிண்ட்டுக்கு கொஞ்சம் மேலே வரை இருக்கும். ஸோ இதுக்கும் டிஃப்ரென்ஸ் நிறைய இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதில் வந்து நீங்கள் ஒரு 25% வந்து லாட் சைஸ் தான் நீங்கள் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களோட பொசிஷன் சைஸிங் வந்து ஃப்ளெக்சிபிளாக வச்சுக்கோங்க. அது உங்களோட ஸ்டாப் லாஸ் செட் பண்ணுறீங்களா அதை பேஸ் பண்ணி இருக்கணும். ப்ளஸ் வந்து உங்களுடைய ஸ்டாக்கோட ப்ரைஸ் வேல்யூ பொறுத்து இருக்குது, உங்கள் கேபிட்டலும் பொறுத்து இருக்குது. ஒரே டைமில் வந்து உங்கள் கம்ப்ளீட் கேபிட்டலும் வந்து வச்சு ட்ரேட் பண்ணாதீங்க. அதே போல் உங்களுடைய என்ட்ரி லெவல் வந்து ப்ராப்பராக இருக்கணும், ப்ராப்பரான பிரேக் அவுட்டாக இருக்கணும், ப்ராப்பரான சப்போர்ட் லெவலில் ரிவர்ஸ் ஆகிறதா இருக்கட்டும், இல்லை ரெசிஸ்டன்ஸ் லெவலில் வந்து ரிஜெக்ட் ஆகி வர்றதாகட்டும், இது வந்து ப்ராப்பராக இருக்கணும். அதுபோல் ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப கம்பல்சரி. ஸ்டாப் லாஸஸ் செட் பண்ணி வேலிடான ஸ்டாப் லாஸை செட் பண்ணுங்கள். ரொம்ப கம்மியாக வச்சு அது ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் பண்ணிவிட்டு நீங்கள் நினச்ச மாதிரி மூவ் பண்ணவும் டைரெக்ஷனில் மூவ் ஆகவும் கூடாது. அதே டைமு ரொம்ப உங்கள் ஸ்டாப் லாஸை வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகக்கூடாதுன்றதுக்காக ரொம்ப தள்ளியும் வைக்கக்கூடாது. அது வந்து உங்களுக்கு ஒரு மேஜர் லாஸை கொடுக்குற மாதிரி இருக்கக்கூடாது. இல்லை உங்கள் ஸ்டாப் லாஸை வந்து ட்ரிகர் பண்ணிவிட்டு நீங்கள் நினச்ச மாதிரி ட்ரேட் மூவ் ஆகிட்டு உங்கள் ட்ரேடை வந்து வீணாக்கவும் கூடாது. ப்ராஃபிட் டார்கெட் வந்து உங்கள் ஸ்டாப் லாஸோட அதிகமாக வாங்கி எப்போவுமே நீங்கள் வந்து அது நடுவில் கூட பிரேக் பண்ணிட்டு வரலாம். இப்போ நீங்கள் நினச்ச மாதிரி மூவ்மெண்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்க, நடுவில் கூட பிரேக் பண்ணலாம். அதுபோல் பார்த்துக்கோங்க. ஆனால் உங்கள் இனிஷியலாக செட் பண்ணுறதே வந்து உங்கள் டார்கெட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுற ட்ரேடிங் வந்து டார்கெட் வந்து மினிமம் 2x இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க. அதுபோல் ட்ரையலிங் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுங்கள். ரெசிஸ்டன்ட் லெவலோ இல்லை போலிங்கர் பேண்டை பேஸ் பண்ணியோ, இல்லை மூவிங் ஆவரேஜை பேஸ் பண்ணியோ, இல்லை ட்ரெண்ட் லைனை பேஸ் பண்ணியோ, இல்லை ஃபிபோனசி சீரீஸ் பேஸ் பண்ணியோ உங்கள் ஸ்டாப் லாஸை வந்து மூவ் பண்ணிக்கிட்டே போங்க. மேபி சூப்பர் ட்ரெண்ட் வந்து ஒரு நல்ல இண்டிகேட்டரு. அதை வந்து இன்னொரு பதிவில் சொல்கிறேன். ஒரு நல்ல எக்ஸாம்பிளோட சூப்பர் ட்ரெண்ட் வந்து நான் சொல்கிறேன். உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.